ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ டேஸ்டியான இடித்த ரசம் பண்ணலாமா? ஸோ இடித்த ரசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எல்லா பொருளையும் நம்ம இடித்து தான் செய்ய போகிறோம். ஒரு கை அளவுக்கு இங்கே பாருங்கள், மிளகு எடுத்திருக்கேன். மிளகை நம்ம இடிச்சுக்கலாமா? பாருங்கள், மிளகை நான் 1-2 இடித்து வச்சுருக்கேன். அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள், ஜீரகம் சேர்த்து இடிச்சிட்டேன். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், பூண்டு சேர்த்து இடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பூண்டு சேர்த்து இடிச்சாச்சா? அடுத்து இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து இடிச்சுக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா கையாலே பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி அந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு கையினால் இந்த மாதிரி நல்லா பிசையணும். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், டேஸ்ட் அப்பா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு கொடுங்க. ஸோ தக்காளி நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ ரசம் ரெடி பண்ணலாமா? பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நான் புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சா? இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிடலாமா? புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாமா? அவ்வளவுதான், டேஸ்டியான ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 மினிட்ஸாக பார்த்தீங்களா, சட்டுன்னு ரசம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக நுரைச்சி வந்தாலே போதும். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும். சேம் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? இது இடித்து வச்ச பாரம்பரியமான ரசம். ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ரசம் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.